வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. அகந்த ஒரு கொடிய நோய். இந்த அகந்தைக்கு கர்ப்பம், செருக்கு, தலைக்கணம், ஆணவம் என்ற பல பெயர்கள் உண்டு. இந்த கர்ப்பம் அல்லது செருக்கு செல்வம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும், கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும், புகழேணியின் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும், பவர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும், ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கும் இந்த கர்வம் வரும். இது அவங்க கூட ஒட்டிக்கிட்டு அவங்கள கடைசியில் தோல்வியில் தள்ளிடுது. இந்த அகந்தை நோய் தாக்கியதில் வீழ்ந்த அறிஞர்கள், அரசர்கள் தான் உலகத்தில் எத்தனை பேர். சாதாரண மனுஷன் முதல் பெரிய அறிஞர்கள் வரையும் இது சீண்டி பார்த்து அவங்கள படுகொழியில் தள்ளிவிடும். எல்லாம் கற்றுணர்ந்த தமிழ் மூதாட்டி ஔவையாரை கூட இந்த அகந்தை விடலை. தான் எல்லாம் கற்றுணர்ந்த தமிழ் அறிஞர் என்ற ஆணவத்தில் இருந்த அவை மூதாட்டிக்கு ஒரு சாதாரண மாடு மேய்க்கும் சிறுவன் பாடம் புகட்டிட்டு போயிட்டான். ஒரு சமயம் ஔவையார் காட்டு வழியாக நடந்து போனாங்க. இப்போ வழியில் ஒரு நாவ மரத்தில் மாடு மேய்க்கிற சிறுவன் ஒருத்தன் ஏறிக்கிட்டு பழங்களை பறித்து சாப்பிட்டு சுவைச்சிக்கிட்டு இருந்தான். ஔவையார் நிழலுக்காக அந்த மரத்தடியில் ஒதுங்கினாங்க. ஔவையாரை பார்த்த உடனே அந்த பையன் அன்போடு பாட்டின்னு கூப்பிட்டான். உடனே ஔவையார் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தாங்க. அவனை பார்த்த ஔவையார்கிட்ட அந்த சிறுவன், பாட்டி கொஞ்சம் நாவப்பழம் சாப்பிட்றீங்களான்னு அன்போடு கேட்டான். கொஞ்சம் பழம் பறித்து போடாம்பா அப்படின்னு ஔவையாரும் சொன்னாங்க. அடுத்தது அந்த சிறுவன், உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா பாட்டின்னு கேட்டான். அது என்ன, பழம் கூட சுடுமா? சுட்ட பழம் சுடாத பழம் ரெண்டு வகை இருக்கா? சரி சரி, நீ எனக்கு சுடுகிற பழமே கொடு அப்படின்னு புன்முறுவலோட ஔவையார் சொன்னாங்க. உடனே அந்த சிறுவன் தான் உட்காந்துருந்த நாவ மரத்தினுடைய கிளையை நல்லா உழுக்கணும். அந்த மரத்தில் பழுத்து இருந்த பழங்கள்லாம் பொல 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 பலன்னு தரையில் கொட்டுச்சு. ஔவையார் அந்த பழங்களை ஒவ்வொன்றா பொறுக்கி அதில் ஒட்டியிருக்கிற மண்ணை ஃபுன்னு ஊதி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதை பார்த்த சிறுவன் அந்த பாட்டிக்கிட்ட, பழம் ரொம்ப சுடுதா பாட்டி, நல்லா ஊதி சாப்பிடுங்க கலகலன்னு ஒரு எல்லல் சிரிப்பு ஒன்று சிரித்தான். இதை பார்த்த ஔவையார் ஒரு கணம் திகைச்சு போயிட்டாங்க. அந்த சிறுவனுடைய குறும்பான மதிநுட்பத்துக்கு தான் தோற்றதா நினச்சிட்டாங்க. உடனே அண்ணாந்து பார்த்து அந்த மாடு மேய்க்கு சிறுவன்கிட்ட, தம்பி, உன்னுடைய மதிநுட்பத்துக்கு நான் தோற்று போயிட்டேன், நீ நன்றாக வாழ்க அப்படின்னு வாழ்த்தினாங்க. தன்னுடைய அகந்தையை போக்க முருக கடவுள் தான் அந்த சிறுவன் வடிவில் அங்கே வந்தார் அப்படின்னு ஔவையார் பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஔவையார் அந்த மாடு மேய்க்கும் சிறுவனிடம் தான் தோற்றதை இந்த அழகான பாடலில் சொல்கிறாங்க. கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி, இருங்கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன், ஈரிரவும் துஞ்சாது என் கண். இந்த பாடலில் கருங்காலி என்றது உறுதியான காட்டு மரம், கதல் என்றது வாழை மரம். உறுதியான கருங்காலி மரத்தையே ரெண்டா பழக்கக்கூடிய தன்மையுடைய கோடாலி காற்றடிச்சா ஈஸியாக ஒடியக்கூடிய வாழை மரத்தை புழக்கிறதுக்கு திணறிக்கிட்டு பின்னடையும். அதுபோல பெரிய புலவர்களை எல்லாம் எளிதில் வெல்லக்கூடிய புலமை படைத்த நான் இன்று காட்டிலே காரருமை மேய்க்கின்ற ஒரு சிறுவனிடம் தோற்றுவிட்டேன். இந்த வருத்தத்தில் 2 இரவுக்கு என்னுடைய கண்ணில் உறக்கம் வராது என்று கவலையோடு சொன்னாங்க ஔவையார். அதன் பிறகு அதே ஔவையார் தான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு உணர்ந்தாங்க. இப்படித்தாங்க கர்வத்தால் பெரிய அறிஞர்கள்லாம் கூட சாதாரண மனுஷங்கிட்ட முட்டாளாகி இருக்கிறாங்க. ஆங்கில அறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை ஒரு கழனியில் வரப்பில் நடந்து போனார். அந்த வரப்பில் ஒருத்தர் தான் நடக்க முடியும். எதிரில் யாராவது வந்தாங்கன்னா ஒருத்தவங்க இறங்கி தான் வழி விடணும். அந்த வரப்பில் வரும்போது எதிரில் ஒரு விவசாயி நடந்து வந்தார். அவர் பார்த்த உடனே பெர்னார்ட் ஷா தான் பெரிய அறிஞர் என்ற கர்வத்தில் அந்த விவசாயிகிட்ட, நான் முட்டாளுக்கெல்லாம் வழிவிட மாட்டேன் அப்படின்னு வேகமாக நின்னார். அந்த விவசாயி ரொம்ப தன்னடக்கத்தோட, நான் விடுவேங்க அப்படின்ட்டு இறங்கிட்டார். பரப்பை விட்டு கீழே இறங்கி வழி விட்டார். நான் முட்டாளுக்கெல்லாம் வழிவிட மாட்டேன்னு பெர்னார்ட் ஷா சொன்ன உடனே நான் விடுவேங்கன்னு அவர் இறங்கிட்டார். அப்படின்னு அர்த்தம், அந்த விவசாயி பெர்னார்ட் ஷாவை முட்டாளாக்கிட்டார். அன்பர்களே, வாழ்க்கையில் யாரார்கிட்ட என்னென்ன திறமை இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம வெளியே போகும்போது தன்னடக்கத்தோடு இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இதைத்தாங்க உலக புகழ்பெற்ற ஆங்கில நாடகாசிரியர் வில்லியம் ஷேக்ஸ்பியர், எ ஃபூல் திங்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி வைஸ் அண்ட் எ வைஸ் மேன் நோஸ் ஹிம்செல்ஃப் டு பி எ ஃபூல் அப்படின்னு. இதன் பொருள், ஒரு முட்டாள் தான் பெரிய புத்திசாலின்னு நினச்சிக்கிறான், ஆனால் உண்மையிலேயே புத்திசாலி தன்னை ஒரு முட்டாளாகவே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி. அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தொடர்ந்து நமது நிகழ்ச்சியை பார்க்க
விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.